ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவங்களை டெஸ்ட் டீம்ல இருந்து டிராப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ வந்துருச்சா? ஸோ அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி சீனியர் ப்ரோஸ் ஆன அவங்க மேலதான் ஸ்பாட்லைட் இருக்குன்னே சொல்லலாம். ஆஹ் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் எண்ட்லயோ இல்லை பிஜிடி சீரிஸ் எண்ட்லயோ தான் அவங்க ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அடுத்த அடுத்த அசைன்மெண்ட் ஆன டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜூன் 2025 இங்கிலாந்து கூட தான் நடக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல தான் வரப்போகுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃபைனல் முடிஞ்ச அடுத்த சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல தான் அது வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபார்ம் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வச்சு பார்க்கும்போது அவங்க அது வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா அடுத்த சாம்பியன்ஷிப் சைக்கிள் அப்படின்னு போகும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளேயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அவங்கள வச்சு கொண்டு போனாதான் நல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஸோ இவங்க ஃபார்மை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்னே சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலியை பத்தி பார்க்கலாம். ஸோ சின்ஸ் 2020 இருந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபார்ம் வந்து ரொம்பவே டிப்பிள் இருக்குன்னே சொல்லலாம். அது ஸ்பின் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும் ரெண்டுலையுமே வந்து ரொம்பவே மோசமா இருக்குன்னே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 4 இயர்ஸ் அவர் வந்து ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காருன்னே சொல்ல முடியும். அது ஒன்னா ஹோம் கண்டிஷன் ஆகட்டும் இல்ல அப்ராட்ல ஆகிறதா இருந்தாலும் சரி, அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 40 ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம். 2020க்கு முன்னாடி அவரோட சீரிஸ் அவரோட கெரியரோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்த ஃபார்ம் சின்ஸ் 2020ல இருந்தே ரொம்பவே டிப் ஆயிருக்கு. லெஸ் தென் 40யும் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஸ்பின் ஸ்ட்ரகிள் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாம சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ்ல மட்டும் இல்லாம அப்ராட்லயுமே அப்படின்னே இருக்குன்னே சொல்லலாம். அதுவாகட்டும் அவர் ஸ்பின்னர் டேக்கிள் பண்ற விதமாகட்டும் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அந்த அட்டாக்கிங் ஷாட்ஸ் அதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றான்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேட் கட் வச்சிருந்தாரு. அது போக ஃபிளிக் ஷாட் வச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்து ஸ்பின்னை டேக்கிள் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா இப்ப எல்லாமே அவர்கிட்ட இருந்து அந்த அவுட் ஆஃப் கேமா போயிடுச்சு. அந்த ஷாட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ பேஸ் பவுலிங்ல பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு இதுன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் வந்து ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் ஃபிஃப்த் ஸ்டம்ப் லைன்ல போட்டாலே வெளியில விளையாடி நிக் பண்ணி அவுட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். சேம் மோட் ஆஃப் டிஸ்மிஷல்ல சேம் மேனர்லயே டிஸ்மிஷல்ஸ் ஆகிறது ரொம்பவே வருத்தம் அளிக்கிறதுனே சொல்லலாம். அதை விட்டு மீறி அவரால் வரவும் முடியல. ஸோ அவர் அதை சரி பண்ணிக்கல அப்படிங்கும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆகலாம். இது வந்து ஒரு காமனான ஒரு டேர்மாவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை கண்டிப்பா அவர் தாண்டி வந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மா அவரோட இதை பத்தி பாக்குற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஹித் சர்மாவை பார்த்தீங்கன்னா அவரோட கேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்ட். கோலியை வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட கேஸ் டோட்டலாவே டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2019ல இருந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரர் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியன் டெஸ்ட் மேட்சஸ் வந்து ரோஹித் சர்மா தான் இருக்கிறாரு. அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேட்சஸ்க்குமே சொல்லலாம். ஸோ ஃப்ரம் 2023 பார்த்தீங்கன்னா அவர் அன்டில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடி இருக்காரு. அன்டில் பங்களாதேஷ் சீரிஸ் வரைக்குமே அவரோட ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஆஃப்டர் தி பங்களாதேஷ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அப்பதான் அவரோட ஃபார்ம் வந்து டிப்பா இருக்கு. ஸோ அந்த பங்களாதேஷ் சீரிஸ் வரைக்கும் அவரோட ஆவரேஜஸ் பார்த்தீங்கன்னா 43.4 ரன்ஸ் வச்சிருக்காரு. இங்கிலாந்து சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. நல்லாவே போயிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவருக்கு எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த பங்களாதேஷ் சீரீஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்ல முடியும். பங்களாதேஷ் சீரிஸ் ஆகட்டும் நியூசிலாந்து சீரிஸ் ஆகட்டும் இல்ல பிஜிடி இப்ப நடந்துட்டு இருக்க பிஜிடி சீரிஸ் ஆகட்டும் அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த 7 மேட்சஸ்ல 11.6 தான் அடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியும். ஸோ அது வந்து ரொம்பவே ஒஸ்டான ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவரோட கேப்டன்சி வந்து ரொம்பவே ஒஸ்டா இருக்குன்னே சொல்ல முடியும். ஒரு டிஃபென்சிவ் செட் ஆஃப் கேப்டன்சிலேயே இருக்காரு. அதுவும் இல்லாம 0-3 அப்படின்னு சொல்லி நியூசிலாந்து கூட லாஸ் பண்ணியிருக்காரு. ஹோம் கண்டிஷன்ஸ்ல லாஸ் ஆகி இப்போ ஃபர்ஸ்ட் அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கும் கோலிக்கு எப்படி சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ரோஹித் சர்மாக்கும் பாத்தீங்கன்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் இருக்கு. ஆஸ் லைக் கோலி தான் அதே மாதிரியே சொல்லலாம். எப்படியும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ட்ரஸ்ட் இல்லாம ஆடுறாருன்னே சொல்லலாம். அவருக்கும் ஓவர் கம் டிஃபிகல்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாவே இருந்திருக்கு. சிமிலர் கைண்ட் ஆஃப் டெலிவரிஸ்லேயே அவுட் ஆகுறாரு. ஸ்டிக்கு நேரா போட்டா போல்ட் ஆகுறது இருக்கட்டும் இல்ல குட் லென்த் டெலிவரிஸ்ல வரது வந்து போல்ட் ஆகுறதாகட்டும் இது வந்து அவருக்கு வந்து மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் வந்து சேமாவே இருக்கு. அதை வந்து அவரும் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். இந்த ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் அவரால் போக முடியும்னு சொல்ல முடியும். ஸோ அவரோட கேப்டன்சியும் வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கேப்டன்சிக்கும் பேட்டிங்க்கும் கொஞ்சம் லிங்க் இல்லை அப்படின்னு இருந்தாலுமே ஒரு கான்பிடன்ஸ்ல கொஞ்சம் அடி விழுகும்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து பேட்டிங் சரி இல்லை அப்படின்னா கேப்டன்சிலேயும் கொஞ்சம் கண்டிப்பா அடி விழுகும். இந்த கேப்டன்சி சரியா பண்ணல அப்படின்னா பேட்டிங்ல அடி விழுகும். அதுதான் அவருக்கு நடந்துட்டு இருக்குன்னே சொல்ல முடியும். என்னதான் ரெண்டு பேரும் பெரிய மேட்ச் வின்னர்ஸ் ஆக இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடத்தினாலும்
அவங்க வந்து ஒரு கண்டிப்பான ஒரு பெரிய மேட்ச் வினர்ஸ் தான். கண்டிப்பா மேட்ச் வினர்ஸ் சொல்ல முடியும். ஸோ சின்ஸ் 2020ல இருந்து டெஸ்ட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மேட்ச் வினர்ஸா இருந்த மாதிரி ஞாபகமே இல்லை. டெஸ்ட் மேட்சஸ்ல சொல்றேன். இந்த ரெண்டு பேரும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க எதுவுமே பெருசா பண்ணிக்கல அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பெருசா ஆர்குமெண்ட்லாம் நடந்தாலும் என்ன பண்ணாலும் அவங்கள டிராப் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் ஆடி கொடுக்குற ஒரு மேட்ச் வினர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலுமே, இல்ல நானும் சொன்னாலுமே, என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆடக்கூடியவங்க தான். அதோட ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா அன்டில் 2020ல பாத்தீங்க அன்டில் 2020 அதாவது சின்ஸ் 2020க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் வந்து 50 பிளஸ் ஸ்கோர்ஸ் வந்து 2.8 இன்னிங்ஸ்க்கு ஒரு டைம் 50 பிளஸ் ஸ்கோர்ஸ் அடிக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 54.9 ஆவரேஜ் வச்சிருந்திருக்காரு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி அவர் அண்டர் ப்ரெஷர்ல அடிக்கிற 50 பிளஸ் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா 38.7% வந்து அண்டர் ப்ரெஷர்ல தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதே சின்ஸ் 2020க்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடிச்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா எவ்ரி 5.4 இன்னிங்ஸ்க்கு ஒரு முறை தான் ஒரு 50 அடிக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா டபுள் ரேட். அப்ப பாத்தீங்கன்னா 2.8 இன்னிங்ஸ்க்கு ஒரு டைம் வந்து 50 அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து 5.4 இன்னிங்ஸ்க்கு தான் ஒரு 50 அடிக்கிறாரு. அப்புறம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா டிப் ஆயிருக்கு. 31.6 தான் ஆவரேஜ் வச்சிருந்திருக்காருன்னே சொல்லலாம். என்ன சர்ப்ரைசிங், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா 41.6% வந்து அந்த அண்டர் ப்ரெஷர் அடிக்கிற 50 ரேட் வந்து 38.7 வந்து 41.6 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கன்சிடரிங் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் கூட அவரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் பூல் ஆஃப் டேலண்ட் வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதா ஒரு உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாட் சொல்றேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் தான் இப்ப பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா இந்த WTC சைக்கிள். இந்த சைக்கிள்ல அவர் தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா அப்படி இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 50 பிளஸ் ஸ்கோர் வந்து எவ்ரி 2.6 இன்னிங்ஸ்க்கு ஒரு டைம் ஒரு 50 அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாட்ஸ் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது மோர் தென் கோலியை வச்சுட்டு கம்பேர் பண்ணும்போது மோர் தென் இவர் தான் நல்லா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சுப்மான் கில் அவர் என்னதான் அவரோட டாப் நாச் ஃபார்ம்ல இல்ல. ஜெய்ஸ்வால் கூட ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா சுப்மான் கில் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரும் ஒரு பெரிய ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. அவரோட ஸ்டாட்டை வச்சு பார்க்கும்போது அவரு 4.75 இன்னிங்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஒரு 50 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதை வச்சு கம்பேர் பண்ணாலுமே கோலியை விட இவர் தான் பெட்டராவே இருக்காருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸோட பேட்டிங் பெர்சன்டேஜுக்கும் ரோஹித் சர்மா கோலியோட ஸ்டாட்டுக்கும் வச்சு பார்க்கும்போது இந்த அளவு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ என்னதான் இருந்தாலும் இதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? எதுக்காக வந்து கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கு இவ்வளவு லாங் ரோப் கொடுத்து ஆட வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து மேட்ச் வின்னர்ஸ் சொல்லலாம். ஏன்னா மேட்ச் வின்னர்ஸ் சொல்லலாம். அப்புறம் டிஃபிகல்ட்டி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி லாங் ரோப்ல வச்சு இருந்து என்னதான் பார்த்தாலுமே ஏஜ் அண்ட் லாங் ரோப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குன்னே சொல்லலாம். என்ன கில்லு வந்து குட் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவருக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அவரால் முடியுங்கிற ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருந்திருக்காரு இவ்வளவு வருஷமா. இருந்தாலுமே அவருக்கு ஏன் லாங் ரோப் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஏஜ் இருக்கு. அவர் வந்து 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் அவருக்கு ஆகுது. இனி அவர்கிட்ட எவ்வளவோ இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் வந்து இனி அவர்கிட்ட பெண்டிங் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது அவர் டேலண்ட் இருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து திருப்பி திருப்பி நீங்க வாய்ப்பு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனா இதுல ஆர்குமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஏன் வந்து கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் இந்த லாங் ரோப் கொடுக்க கூடாது அப்படின்னு ஆர்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏஜ் ஃபேக்டர் தான் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா இப்போ விராட் கோலிக்கு 36 ஆயிடுச்சு. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 38 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த அப்படி வச்சு பார்க்கும்போது அடுத்த WTC சைக்கிள் அது 2 வருஷம் நடக்க போகுது. அப்படிங்கும்போது விராட் கோலிக்கு 38 ஆயிரும். ரோஹித் சர்மாக்கு பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆயிரும்னே சொல்லலாம். அப்ப அது வரைக்கும் அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா? அவங்க ஃபார்ம் இந்த இந்த ஒரு ஃபார்மை வச்சுட்டு அவங்க இனி அடுத்த 2 வருஷம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல வந்து விளையாட முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ வந்து டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அவரே அவருக்கு ஒரு குழி தோண்டிட்டாருன்னே சொல்லி இதை சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் எல்லாம் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதுவும் இல்லாம KL ராகுல் விட்டு கொடுத்தாரு. KL ராகுல் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சோ அவரு பண்ணதுல ரோஹித் சர்மா வந்து அவருக்கே அவர் குழி தோண்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா ஒருத்தர் வந்து காத்துட்டு இருக்காரு. ஏன்னா KL ராகுல் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நல்ல ஒரு டேலண்டட் பர்சன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது ரோஹித் சர்மாவை டைரக்டா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி KL ராகுல் அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது நீங்க வந்து ஒரு
ரோஹித் சர்மா கோலியோட போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்து அப்படி ஆட வைக்கிறத விட நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான சைக்கிள்ல ஒரு புது யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த சைக்கிள் ஃபுல்லாவே அவங்கள ஆட வச்சு பாக்குறது தான் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் என்னதான் பத்தி இவ்வளவு ரோஹித் சர்மா கோலி பத்தி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசினாலும் அவங்க ரீப்ளேஸ் பண்ண போறது யாரு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா லார்ஜ் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீம்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். அதிகமா இப்ப ரஞ்சி டிராஃபில ஆடிட்டு நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே நாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் டோர்ஸை வந்து நாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற சர்ஃபராஸ் கான் இருக்காரு, துருவ் ஜுரேல் ஆல்ரெடி ஆடிட்டாரு, தேவ்தத் படிக்கல் இருக்காரு, ஃபார் தி சேக் ஆஃப் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுல வச்சு பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிருச்சு. சர்ஃபராஸ், ஜுரேல், படிக்கல் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் தான். அபிமன்யு ஈஸ்வரன் அவர் உங்களுக்கு வந்து ஓப்பனரா இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மிடில் ஆர்டர் ஆல்ரெடி சார்ட் அவுட் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்க ஆர்கியூ பண்ணலாம், என்ன இவங்களை வச்சு நீங்க வந்து அப்ராட் கண்ட்ரீஸ்ல போய் நீங்க விளையாட முடியுமா, அவங்கள வச்சு உங்களால ஜெயிக்க முடியுமா, நீங்க வந்து ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனா எப்படி நீங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்குவீங்க? சோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஆட வச்சு பார்த்தா தானே அவங்க பொட்டன்ஷியல் தெரியும் இல்லையா? அப்ப ஜெய்ஸ்வாலுக்கு கொடுத்தாங்க, ஜெய்ஸ்வால் வந்து இப்போ ஆஸ்திரேலியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ சர்ஃபராஸ் வந்து டெக்னிக்க கேள்வி கேட்கலாம், படிக்கலோட டெக்னிக் நீங்க கேள்வி கேட்கலாம், ஜுரல் கேட்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள கண்டினியூஸ் ரோப் கொடுத்து அவர் ஆட வச்சாதான் அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து வெளிக்கொண்டு வர முடியும்னே சொல்லலாம். சோ அப்பதான் அவங்க இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு வந்து ஆடுறது இல்லை. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் கூட சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மேட்சஸும் ஒரு ஒரு லேர்னிங் இருந்துட்டே தான் இருக்கும், கண்டினியூஸா எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. ஸோ யாரா இருக்கட்டும், ஒரு மேட்சஸ்லயும் ஒருத்தவங்க லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கண்டினியூஸா எவால்வ் ஆகிட்டு வந்தாதான் வந்து கிரிக்கெட்ல அவங்களால ஸ்டாண்ட் பை பண்ண முடியும்னே சொல்லலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபில கண்டினியூஸா ஆடிட்டு வராங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அடுத்த சீரீஸ் பார்க்கும்போது இங்கிலாந்து கூட தான் நம்ம 7 to 8 months வரைக்கும் டைம் இருக்கு. ஜூன்ல தான் நெக்ஸ்ட் சீரீஸ் இந்தியாவுக்கு நடக்க போகுது. அப்படியும் பார்க்கும்போது விராட் கோலி, ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல டெஸ்ட் கிரிக்கெட் எதுவுமே ஆட போறதே கிடையாது. பட் நம்ம யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி ஆடுவாங்க. மேபி விராட் கோலி, ரோஹித் சர்மா ரஞ்சி டிராஃபி ஆடுனாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஜூன்ல ஆட போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு முன்னாடி ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆடிட்டு அதுக்கப்புறம் போனாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். சோ என்னதான் இருந்தாலும் என்னை கேட்டா ஒரு WTC சைக்கிள் வந்து அடுத்த ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போது, ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து பழைய பிளேயர் உள்ள கொண்டு போயிட்டு நடுவுல வந்து சரியா பண்ணலன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வருஷத்துல மாத்தி புது பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து விளையாட வைக்கிறத விட புது சைக்கிள்ல ஃப்ரெஷ்ஷான பிளேயர்ஸா ஸ்மூத் டிரான்சிஷனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பிளேயர்ஸோட தான் போறோம்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து ஸ்மூத் டிரான்சிஷனா கொண்டு போறது ஒரு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சோ என்னதான் எவ்வளவு இது சொன்னாலும் என்னதான் ரோஹித் சர்மா, விராட் கோலி பத்தி பேசினாலும் அவங்க ஒரு பியூர் மேட்ச் வின்னர்ஸ் தான். அவங்களோட எபிலிட்டி பத்தி நான் குறை சொல்ல விரும்பல. அவங்களோட ஃபார்ம், டிப் இன் ஃபார்ம், அவங்களோட ஏஜ் ஃபேக்டருக்காக தான் இதை பத்தி பேசியிருக்கோம். சோ அவங்கள டிராப் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். சோ விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், அவங்க டிராப் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனா இந்த கம்ப்ளீட் WTC சைக்கிளை வந்து இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அடுத்த சைக்கிள்யாவது இந்த பிரச்சனை இல்லாம நல்லா போய் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட் பால் சுச்சுவேஷன் வந்து இந்தியன் டீமுக்கு நல்லபடியா அடுத்த டிரான்சிஷன் நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான டிசிஷன்ஸ்லாம் இந்தியன் டீம் எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறதா ஒரு உண்மை. உங்களோட கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து டிராப் பண்ணி தான் ஆகணுமா, இல்ல அவங்களே ரிட்டைர்மெண்ட் வாங்கிடுவாங்களா, இல்ல எப்படி போனா நல்லா இருக்கும், இனி அவங்க அவங்க இல்ல அவங்க கிட்ட இனி 2 years ஆஃப் கிரிக்கெட் அவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் உங்க தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். This video is sponsored by BuyMoti shopping app.